ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை விலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெத்தலி மீன் அவியல் இல்லைனா நெத்தலி மீன் தோரன் எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எல்லோரும் சின்ன உள்ளியை நல்லா தொலி எடுத்து சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கடு தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பிஞ்சு முருங்கைக்காயை தொலி உரித்து அழகாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம், அதையும் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தேங்காய், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பச்சை மிளகு, எரிப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகு எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன உள்ளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிடுங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் அரைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம தோரன் வைக்கிறனால தோரனுக்கு தேங்காய் எப்போவுமே கொஞ்சம் குறுகுறுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துருக்க பதத்தில் நீங்களும் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிடுங்க. தண்ணி ஊற்றாமலே அரைச்சிக்கிடுங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம நெத்தலி மீன் கூட விரவி வச்சுக்கிடுவோம். அப்போ நெத்தலி மீன் பொடிஞ்சு போகாது நம்ம அவியல் வைக்கும்போது. அடுத்தது அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை வச்சுக்கிடுவோம். மீனை வேக வைக்கிறதுக்காக இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கிடலாம். அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், அந்த பேஸ்ட்டை எப்படி மீன் கூட விரவி வச்சுருக்கேன்னு. இப்படி விரைய வைக்கிறதால மீன்லேயும் அந்த மசாலா கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கடுத்து நம்ம கடு தாளிச்சிடலாம் வாங்க. இப்போது சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. மண் சட்டியில் கடுகு சூடாக லேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கடுகு பொட்டினதும் கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன உள்ளி போடுங்க. சின்ன உள்ளி ஒவ்வொருத்தவங்களுக்கும் விருப்பப்படி போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் பிடிக்காது. ஆனால் எனக்கு நல்லா பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். சில பேருக்கு பிடிக்காமல் கொஞ்சமாக வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் பெரிய உள்ளி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன உள்ளி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சின்ன உள்ளி போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய உள்ளியை கூட சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கலாம். பாருங்கள், அதை நல்லா கண்ணாடி பதம் வர அளவு சின்ன உள்ளியை வதக்கிட்டு, அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா வேகணும். நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, சின்னதாக வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துடலாம். பாருங்கள், முருங்கைக்காய் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நெத்தலி மீன் அவியலுக்கு போட்டிங்கன்னா, காய்கறி அவியலுக்கும் முருங்கைக்காய் சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். அதுவும் நெத்தலி மீன்னா சொல்லவே வேண்டாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய். அதுவும் நான் பிஞ்சு முருங்கைக்காய் வேறு எடுத்துருக்கேன். அதனால் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் காய்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா முருங்கைக்காயும் தக்காளியும் சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் யூஸ்வலாக வேகிற டைமை விட கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் தக்காளியெல்லாம். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அடி பிடிக்காத அளவு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலா ஊற வச்சுருந்த அந்த மீனையும் ஜாரு கழுவுன தண்ணியை ஊற்றி மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா அவியல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனாலும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் வற்றணும். அப்போ தான் தோரன் மாதிரி நல்லா இருக்கும் அவியல். கொஞ்சம் தண்ணி, சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் வெந்துடுச்சு பாருங்கள், மீனெல்லாம் வெந்து தான் இருக்குது. இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் வச்சா கொஞ்சம் ட்ரையான அவியல் மாதிரி கிடைக்கும். அதனால் வச்சுருக்கேன் நான். பாருங்கள், இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் காய்ஸ். எல்லோரும் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.